கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 13ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோமையர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய குடும்பத்திலே, உறவினர்கள் மத்தியிலே நிறைய அனுபவங்கள் நமக்கு உண்டு. ஆள் பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிடம் பேசுவது, குறைகள் கூறுவது, பொறாமைப்படுவது என்று குடும்பத்திற்குள்ளேயே பல நேரங்களில் சமாதான குறைவுகள் ஏற்படுவதற்கு அதிகமான காரணம் இதுதான். ஒருவர் ஒரு பிள்ளைக்கு நன்றாக அன்பு செலுத்தி இன்னொரு பிள்ளைக்கு அன்பு செலுத்தவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், பெற்றோர்களின் மீது உள்ள ஒரு அன்பு குறைய தொடங்கும். ஆனால் இந்த நாளிலும் கூட கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானோ ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட அனைத்து மக்களும், ஆண்களும் பெண்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஆதலால் கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார். அதே அன்பையும் நாமும் நம்முடைய குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட கடவுள் முன்னிலையிலே நாம் நிற்பதற்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்திற்குள்ளாக, ஏதோ ஒரு பாவ கட்டுகளுக்குள்ளாக நாம் மூழ்கி கொண்டிருக்கலாம். நாம் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் கடவுளுடைய திருச்சமூகத்தின் முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றிருக்கலாம். ஆனால் இன்றும் நம்மை தாழ்த்தி அவருடைய திரு பாதங்களில் அர்ப்பணித்தோம் என்றால் அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் நமக்கு எல்லோரையும் போல நம்மீதும் அன்பு காட்ட அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவிகளை மீட்கவே நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று வாக்கு கொடுத்த நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாகவே பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளாகவே அன்பு செய்கிறார். ஏதோ ஒரு பாவ கட்டுகளுக்குள்ளாக நாம் மூழ்கி கொண்டிருக்கலாம். நாம் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் கடவுளுடைய திருச்சமூகத்தின் முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றிருக்கலாம். ஆனால் இன்றும் நம்மை தாழ்த்தி அவருடைய திரு பாதங்களில் அர்ப்பணித்தோம் என்றால் அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் நமக்கு எல்லோரையும் போல நம்மீதும் அன்பு காட்ட அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவிகளை மீட்கவே நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று வாக்கு கொடுத்த நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாகவே பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளாகவே அன்பு செய்கிறார். நாம் தான் சில பாவ காரியங்களின் காரணமாக கடவுளை விட்டு தூரமாக சென்று விடுகிறோம். இன்று அந்த காரியங்களையெல்லாம் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருந்த எல்லா தூரத்தையும் இன்று தூக்கி போட்டு கடவுளின் பாதத்தண்டையிலே நம்மை சமர்ப்பிப்போம். அவர் தாமே நம்மை அரவணைத்து நம்மை கைதூக்கி எடுத்து இன்று முதல் புதிய மீட்பை, புதிய ஆசீரை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே கடவுள் எங்களை எப்பொழுதும் அன்பு செய்கிறது போலவே நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து கடவுளுக்கு சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் எப்பொழுதும் அன்பு செய்கிறவர்களாக, எப்பொழுதும் கடவுளுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். அதற்குரிய பலனை நிறைவாக கடவுள் நமக்கு தந்தருள்வார். ஆமேன். God bless you.